விடியலை நோக்கி விவேகமாக சென்று கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பலன்களே சொல்லணும். ஏன்னா இந்த வருடத்தின் இறுதி பலன் இல்லை, உங்கள் வாழ்க்கையை உறுதியாக நிலைநிறுத்தப் போகிற பலன் கூட. ஏன்னா அடுத்த மாத தொடக்கத்தில், அதாவது ஆங்கில மாத தொடக்கத்தில் ஒரு சில பலன்கள் நடக்க போகுது. அதற்கு அச்சாணியாக இருக்க போகிற மாத பலன் இந்த டிசம்பர் மாத பலன். இதில் இந்த ரிஷபராசிக்கு போன மாதத்தில் ஏற்பட்ட தொழில் சார்ந்த தொந்தரவுகள், வேலையில் ஏற்பட்ட சின்ன சின்ன கசப்புகள், சில அவமானங்கள், அதெல்லாம் விலகுவது எப்போ, அதற்கு சின்ன பரிகாரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வியாதி சம்மந்தப்பட்டது, திருமணம் ஒரு பாயிண்ட் இருக்குல்லையே, இன்னும் முடிவே ஆகாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பரிகாரம்? சின்ன ஒரு பரிகாரம் தான், வீட்டிலே செய்கிற மாதிரி ஒரு பரிகாரமுக்கு அதையும் சொல்லிடுறேன். ஏன் இத்தனை குழப்பங்கள் இந்த திருமணம் இது சம்மந்தப்பட்டது, எங்களுக்கு மட்டும் ஏன், லக்னத்தில் குரு இருக்கே, இப்படிலாம் கேள்விகள், அதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் பெற்று இருக்கிறனால இந்த குரு பார்த்திங்கன்னா ஒரு சில பலன்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார். அதில் ஒன்று தான் இந்த திருமணம், வேலை சம்மந்தப்பட்டது, ஒரு சில சுப செய்திகள். முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வருமானத்தை பற்றி பார்த்துருவாங்க. ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். இந்த காலத்தில் புருஷ லட்சணம் சொல்லுவாங்கள்ல, மனைவி லட்சணம் கூட அந்தளவுக்கு பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த பெண் வீடு இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். ஆண் பெண் இருவரோட வருமான நிலையை பற்றி பேசிட்டு போவோம். ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்கள் 2ஆம் அதிபதி அவரே 5க்குரியவர் 7லிருந்து பயணித்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வருமானத்தில் உயர்வை சரியான காலகட்டம். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. வருமானம் சம்மந்தம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கிறது பண்ணுறதுன்னு பாயிண்ட் ஒன்று, செலவுகளை குறைக்கிற அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா போன மாதங்களில் பண்ண செலவுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது இந்த குறிப்பாக இந்த ரிஷபராசிக்கு தீபாவளி சம்மந்தப்பட்டது, இந்த கோயில் வழிபாடு, இந்த சஷ்டி, இந்த மாதிரி கடைசி இந்த 2 மாதத்தில் வரவு விட செலவு அதிகமாக இருந்தது. அப்போ இந்த மாதத்தில் வரவுகள் அதிகரிக்க போகுது, செலவுகளை தற்காலிகம் குறைக்க வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த இதை கொஞ்சம் கையில் பிடிக்க வேண்டியது. இந்த ராசிக்கு டிசம்பர் வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 8ல் பயணிக்கிறார். பெரிய முடிவுகள் வாரத்தில் மட்டும் தவிர்த்துருங்க. வருமானம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு மற்ற எதுவும் பண்ண வேண்டாம். குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வேலை, வருமானம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. உங்கள் 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கிறார். ஆனால் 5ஆம் அதிபதி 7ல் பயணிக்கிறார். திருமணம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்துடும். ஆனால் அது உறுதி செய்வதில் மட்டும் தாமதம் ஏற்படும். இப்போ எங்களுக்கு ஓகே சார், அங்கே பதில் சொல்ல மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஓகேங்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வைக்கலாமா, தைக்கு மேலே வைக்கலாமான்னா கொஞ்சம் இழுபறி நடக்கும். பட் 1க்கு 2 முறை விசாரித்து தான் செய்யணும். ஏன்னா 7ஆம் அதிபதி வலு குறைந்திருக்கிறார். வலு குறைந்திருக்கும் போதே அது உண்மை தகவல், 3ஆம் இடம் தகவல் உண்மையாக, சொத்து விவரம் சொன்னது ரைட்டா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைட்டா, ஆண் பெண் இருவரும் முடிவெடுத்துட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணணும். எடுத்தோடனே கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாத காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்தில். இதில் கொடுத்துட்டு அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இன்றைக்கி இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் கவனமாக கையாண்டுருக்காங்க. சொத்து சுகங்கள், பொதுவாக சொத்து சுகம் வாங்க வேண்டிய காலகட்டங்க. இந்த நேரத்தில் தான் 4ஆம் அதிபதி சூரியன் அவர் உங்கள் 7லிருந்து உங்கள் ராசி, இப்போ தான் சொத்து வாங்கணும், வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியில் குரு இருக்குது. நட்பு கிரகங்கள் 2ம் பார்க்க அது பேசிக்கொள்வது போல் உணர்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுவும் இதுவும் 2ம் இணையும் பொழுது பார்வை ஒரு ஆதாயம் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் தொழில் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் வாய்ப்புகள் அதிகமாக வரும். அப்போ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டிய வாய்ப்பு எதில், திருமணம், வேலை வாய்ப்பு, குடும்பங்களில் எல்லாத்துலேயும் வரைக்கிறது. ரைட். உங்கள் ராசி அதிபதி அவரே 6ஆம் அதிபதி, அவரை டிசம்பர் வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10ல் பயணிக்கிறார். 9ல் பயணிக்கிறார், அப்புறம் 10ல் பயணிக்கிறார். 9ல் வரும்பொழுது வேலை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட். பாதகஸ்தானம் வந்து குரு பார்க்குது, பயப்பட தேவையில்லை. அப்போ போன மாதத்தில் ஏற்பட்டிருந்த வருத்தங்களுக்கெல்லாம் விட கிடச்சிருச்சு. மேலதிகாரிகள் தொந்தரவு, கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஒர்க் எடுத்து அவங்க ஆதாயம் தேடினது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட இதுகள், ஃபஸ்ட்டு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்க போகுது.
அதனால் தைரியமாக முயற்சி செய்து இனி அடுத்த படிநடைக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த ஒரு பாயிண்ட்டில் இன்னொன்று என்ன பாயிண்ட்னா, குறிப்பாக போன வருடம் இதே மாதத்தில் ஒரு சில நிகழ்வு நடந்தது. அதே நிகழ்வு இப்போ நடக்குது. அது என்ன நிகழ்வு அப்படின்னா, இந்த வெள்ளம், மழை இது சம்மந்தப்பட்டது தொழிலை பாதிக்குதுங்க. மழை வெள்ளத்தில் பாதித்தது போன வருஷம், இந்த வருஷம் இப்படி அதே மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வருகிற காலகட்டம். அப்போ பொதுவாக உங்களுக்கு அந்த பயணம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ஒரு பொருளை கொரியர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, விலை மதிப்பு மிக்க பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக சென்னை, ஒரு கடலோர பகுதிகள், இந்த நேரத்தில் பொருள் விரயம் ஏற்படாமல் இருக்கணும் தொழில். அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கவனம். அடுத்தது பிஸ்னஸ்க்கு போவோம். உங்கள் 10ல் சனி இருக்குது, 10ல் பாவையாக இருக்கணும். உங்கள் 10ஆம் அதிபதியே இருக்கார், அவர் 9க்குரியவர். தொழிலில் தான் வளர்ச்சி பெருகுகிற காலகட்டம். உங்கள் ராசியில் குரு இருக்கு இல்லையா, தொழில் சம்மந்தப்பட்டது நல்ல வளர்ச்சியாக இருப்பது. 11ல் ராகு இருப்பதால் வளர்ச்சி நல்லா இருக்கும். நாங்கள் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் முயற்சி ஸ்தானம் நிறைய செஞ்சு அடுத்தடுத்த படிநிலைக்கு இப்போலாம் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது வேகமாக போய்க்கணும். அந்த நேரத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் கஷ்டப்படும் போது உழைக்க வேண்டும். இப்போ அறுவடை செஞ்சு சேமிப்பு வைத்துட்டு கஷ்ட காலத்தில் பயன்படுத்திக்கணும். அப்போ இப்போ நேரம் காலம் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து எதாவது பண்ணலாமா, இப்போ ஷேர் மார்க்கெட் போகலாமா, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தோணிகிட்டு இருக்கும். இடம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட் ஆப்ஷன். இடம் சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சாதக பயன்படுத்திக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ஷேர் மார்க்கெட் கவனிக்கணும். அதில் டே ட்ரேடிங் தவிர்ப்பது நலம். ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த கால சூழ்நிலைகள், ஏற்றத்தாழ்வுகள், படிநிலைகள், மாறுகள் உட்பட்டது. இந்த உலக அளவில் அது குறிப்பாக இந்த பங்குனி மாதம் அடுத்த வருஷம் தான் வருது. ஏன் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பங்குனி மாதத்தில் கஷ்டப்படுவீங்க. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப கவனிச்சு இருக்கணும். இல்லை தெரிஞ்சால் மட்டும் போங்க, இல்லை விட்டுருங்க. பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கணும். இன்சூரன்ஸு, எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் இது வகை ஆதாயம் சிறுக சேமித்து நிறைய பலன் பெறுகிற ராசி இந்த ராசிங்க. சின்னதாக சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் 8ஆம் இட அதிபதியே 11. இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் இதெல்லாம் பார்க்கும்போது 8ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா ஒரு வட்டி வருமானம், அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் வருமானம் இதெல்லாம் குறிக்கும். அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அதில் ஆர்டின்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு 1000 ரூபாய் போடுறது மாதிரி, அந்த மாதிரி சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு உறுதியாக நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் முயற்சி ஸ்தானம் செவ்வாய், அந்த இடத்துல செவ்வாய் கொஞ்சம் வலிமை குன்றி இருக்கிறார். 1க்கு 2 முறை முயற்சி செய்யணும். பொதுவாக கொரியர், கம்யூனிகேஷன் வகைன்னு வச்சுக்கோங்களேன். கம்யூனிகேட் பண்ணுற வகைகள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி அது முடிகிற வரைக்கும் கவனிச்சுக்கணும். இஎம்ஐ சம்மந்தப்பட்டது அதுதாங்க இங்கே பிரச்சனை. நீங்கள் அனுப்புகிற இஎம்ஐ, குறிப்பாக கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது கரெக்டாக அடைச்சிருங்க. கட்டிகிட்டே நினச்சிருப்பீங்க, ஃபைன் வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கும். அதே மாதிரி கரண்ட்டு பில்லு, அந்த ஃபோன் பில் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த சின்ன வாழ்வியல் பரிகாரம், இந்த திருமணத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது என்ன பரிகாரம் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருப்பது 1. 2வது திருமண கோலத்தை, இப்போ மேரேஜ் அதனால் திருமணம் அந்த தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணும். அந்த விஷயத்தை பார்க்கணும். பொதுவாகவே நான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சஷ்டி விரத திருக்கல்யாணத்தை பாருங்கன்னு. அதே மாதிரி கோயில் குளத்தில் ஏதாவது திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த திருக்கல்யாணம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு வரும்போது நல்லாயிருக்கும். உடல் சம்மந்தப்பட்டது, உடல் உபாதைகள், பொதுவாக கால் சம்மந்தப்பட்டதான், கால் வலி, கை வலி, லைட்டாக அஜீரண கோளாறு, இது தற்காலிக பிரச்சனைகள். அதுவும் சரியாக பெறும். வயதானவங்க அதை கொஞ்சம் கவனித்து இருந்துங்க. ரைட். இன்னும் ராசி எண்கள், நிறங்கள் இதை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேறு ஏதாவது பொதுவான சந்தேகங்களை தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணாங்க. குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு உண்டு. 2வது குழந்தைக்கு அமோக வாய்ப்பு உண்டு. அதனால் குழந்தை பிறப்புக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று வரலாமா, கடல் கடந்து செல்வேனா, விசா வேலைகள் நடக்குமா, உறுதியாக நடக்கும். கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் உறுதியாக நடக்கும். உங்களுக்கு பூஸ்டப் பண்ண வேண்டிய ராசி எண்கள் எதை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும். பொதுவாக 3ஆம் நம்பர் கையில் பிடிச்சிக்காங்க. 3, 1 இந்த 2 நம்பரை கையில் பிடிச்சிட்டா ஈஸியாக வெற்றி பெற்றுரும். ஜெயிக்கக்கூடிய எண்கள். இதில் கிழமைகளாக பார்க்கும் பொழுது வியாழன், ஞாயிற்றுக்கிழமையில் அதை டாக்குமெண்ட்டாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்.
அந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த நேரம் இது பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்க. கோயில் வழிபாடு, பொதுவாக ஒரு கோயில் வழிபாடு, இது எது பண்ணாலும் எல்லா தடையும் உடைத்தெறிவதற்கு வராகி அம்மன், துர்க்கை அம்மன், இந்த 2 அம்பாள் கையில் பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு கையை பிடிச்சி வழி நடத்த போகிறாங்கிறது மற்ற கருத்து இல்லை. சரி, இது தவிர வேறு சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். வணக்கம். ஆல் டெக்கல்.